தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தை வரும் 19ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பிப்ரவரி வரை 3 மாதங்களில் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் எழும்பூரிலிருந்து பெங்களூருவுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நாகையிலிருந்து தாம்பரத்திற்கும் திருவனந்தபுரத்திலிருந்து எழும்பூருக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களின் டிக்கெட் கட்டணத்தை பயணிகளுக்கு திருப்பி வழங்க விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நாளை இரவு 8 மணிக்குள் பணத்தை திருப்பி வழங்கும் மறு அட்டவணை கட்டணங்களையும் வசூலிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கோவைக்கு 57,000 ரூபாயாகவும் பெங்களூருவுக்கு 18,200 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் விமான கட்டணம் உயர்ந்துள்ள நிலையில் கட்டண உச்சவரம்பை நிர்ணயித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 500 கிலோமீட்டர் தூரம் வரை கொண்ட விமான பயணத்திற்கு 7,500 ரூபாயாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரன் 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 96,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக 99.86% கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது. 98.69% படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டல். மேம்பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாடு அயோத்தி மாதிரி மாறுவதில் தவறில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ராமராட்சி அமைய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மலைகளில் கல்குவாரி உருவாக்கி அழிக்கும் போது யாரும் வரவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி விஜய் பங்கேற்கும் தாவேகா பொதுக்கூட்டத்தில் 5,000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கூட்டத்திற்கு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நேற்று தாவேகாவில் இணைந்த நாஞ்சில் சம்பத்திற்கு பரப்புரை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் ஆனந்துடன் இணைந்து பணிகளை மேற்கொள்வார் என்று விஜய் அறிவித்துள்ளார். விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ONGC நிறுவனத்திற்கு எதிராக கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த போராட்டம் தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் கடைசரக்காக கருதக்கூடாது என்று விவாகரத்து வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. குழந்தைகளின் உணர்வு, விருப்பங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஒப்பந்த பணியாளர்களை 4 மாதத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திருச்சி பெல் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய உத்தரவிட மறுத்த மத்திய தொழில் தீர்ப்பாயத்தின் உத்தரவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் முன்னேறுகிறதா பின்தங்குகிறதா?
மக்கள் முன்னால் நடந்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு தந்தி டிவியில் ஒளிபரப்பாகிறது. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான பரிசை வழங்கியது சர்வதேச கால்பந்து சம்மேளனம். வாஷிங்டனில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான அட்டவணை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட்டில் 20 போட்டிகள் கழித்து டாஸை வென்றது இந்தியா. கடைசியாக கடந்த 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் இந்தியா டாஸ் வென்றிருந்தது. மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு 271 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது தென் ஆப்பிரிக்கா. தென் ஆப்பிரிக்க வீரர் குவிண்டன் டீகாக் 106 ரன்கள் விளாசிய நிலையில் இந்தியா தரப்பில் பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன்கள் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து 43 ரன்கள் பின்தங்கியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.